ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாசம் வர இருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. ஒரு பக்கம் என்னன்னா சனி போட்டு அந்த அடி அடிக்குது, இன்னொரு பக்கம் குருவாச்சி வந்து வாழ்வு தருவாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, சிம்ம ராசி ஒரு தன்மானமிக்க 12 ராசிகள்ல தன்மானமிக்க ராசி, சுயமரியாதை அதிகமாக எதிர்பார்க்கிற ராசினா சிம்மம் தான். ஏன்னா சூரியனுடைய ராசிங்கிறதுனால எப்பவுமே தனக்குள்ள ஒரு உள்ளுணர்வுல எனக்கு ஒரு மரியாதை வேணும், தலைமை பண்பு வேணும், எனக்கு வந்து அதிகாரம் வேணும், எல்லாருமே எனக்கு வந்து ஒபே பண்ணணும், நான் சொன்ன எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு ராசியில சிம்மம் வந்து முதன்மையா இருக்கு எப்பவுமே. அது அவங்க கேரக்டர் அவங்களால மாத்திக்கவே முடியாது. நான் இப்படித்தான், இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போயிட்டே இருன்ற ஒரு நேச்சர்ல இருக்கிறவங்க தான் சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி, ஜென்ம கேது, 7ல் ராகு, இப்படி இருந்த இடத்துல 11ஆம் இடத்துல இருந்த குரு இவங்களை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே வந்துச்சு. 11ஆம் இடத்துல இருந்த குரு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே வந்துச்சு. இப்ப வரப்போற இடம் 12ஆம் இடம். உங்க ராசிக்கு வந்து அவர் 5க்கும் 8க்கும் உடையவர், 12ல மறையிறார். 5 குடையவன் 12ல மறையிறது ஒரு விதத்துல நற்பெயருக்கு களங்கம் வரலாம். 8 குடையவன் 12ல மறையிறதுனால ஒரு விதத்துல விபரீத ராஜயோகத்துல பொருளாதாரம் உயரலாம். இது ரெண்டுமே மிங்கிலாகி தான் நடக்கும். ஏன்னா குரு வந்து ஒரு முழு சுபர். அவர் 12ல மறையிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க செய்யற நல்ல காரியம் மற்றவங்களுக்கு தெரியாமையே போயிடும். இப்போ யாருக்காவது ஒரு உதவி செய்யறீங்க, ஒரு குடும்பத்துல 3 அண்ணன் தம்பி இருக்காங்க, ஒரு தந்தையாருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போய் ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்து காப்பாத்திட்டீங்க. அந்த 3 பேர்த்துல அந்த தந்தையாருக்கு கொடுத்து காப்பாத்தினது அந்த அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும், மீதி 3 பேர் அண்ணன் தம்பிகளுக்கு தெரியாம போயிடும். இதனால உங்க மேல பெருசா மதிப்போ மரியாதையே வராது. இவர் தான் நமக்கு எல்லாம் உதவி பண்ணாருங்கிற அந்த ஒரு இது இருக்காது. உங்களை அப்படியே ஒரு ஏளனமாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 12ல் யாருக்கெல்லாம் குரு மறையுதோ கோச்சாரத்துல, இவங்க செய்யற நல்லது மற்றவர்களுக்கு போய் சேராது. பிரச்சனை தான். ஏற்கனவே இவங்க எப்பவுமே புகழுக்கு அடிமையானவங்க, புகழுக்கு மயங்குவாங்க. இவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா பாராட்டி பேசிட்டா சொத்தை கூட எழுதி வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் சிம்மராசிக்காரங்க. எல்லாத்துக்கும் நல்லது செய்யறங்கிற பேர்ல குடும்பத்தையே பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சிம்மராசிக்காரங்க தான். அப்ப இவங்க ஒரு நல்லது செய்யறாங்க, ஒரு அன்னதானம் பண்ணிடுறாங்க, இல்லை ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு இது தெரிஞ்சாதான் நல்லா இருக்குங்கிறதுல இவங்க தீவிரமா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க. அப்ப இந்த 12ல் இருக்கிற குரு இவங்களுக்கு நடக்கிற அந்த நல்லது இருக்கு பாத்தீங்களா, அதை மறைச்சிருவார். மறைச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய பணம் வெளியேறுகிற காலம் சார். என் உழைப்பு, என்னோட ஆற்றல் நிறைய ஸ்பெண்ட் பண்றேன் சார், ஒரு அங்கீகாரம் கிடையாது சார், ஒரு ரெகக்னைஸும் கிடையாது சார். 12ஆம் இடம்ங்கிறது எக்ஸ்பான்ஷன், விரிவுபடுத்துற இடம். அப்போ உங்களுடைய கர்மா, பேட் கர்மாவே இப்ப விரிவாகுதுங்கிறான், பார்த்துருங்கிறான். தூக்கத்தை கெடுப்பான், மன உளைச்சலை கொடுக்கும், மன நிம்மதி இழக்க வைக்கும், மனசுல இனம் புரியாத பயம் இருக்கும், மருத்துவ செலவுகள் வரும், வீண் விரயங்கள் வரும், சுப செலவுகள் நிறைய வரும். எப்படி வருங்க? சுப செலவு. காசு வச்சுட்டு கமெண்ட் இருக்க மாட்டீங்க. செல்போன் வாங்குறேன், கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், நிலம் வாங்குறேன்னு எதுலையாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் சுப செலவுங்கிற பேர்ல உங்க காசை முடக்கிட்டு சித்திரவதை அனுபவிக்கிற காலம். இதுல ஜென்ம கேது வேற போயிட்டு இருக்கா, நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். அதுவும் உங்களுக்கு போராட்டம் தான். 7ல் வேற ராகு, கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே ஏற்கனவே பிரச்சனை. இது 12ஆம் இடத்துல வேற வருது குரு. எப்படி நல்லது செய்வார்? நல்லது செய்ய மாட்டார். இதுல நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 12ஆம் இடத்துல வர்ற குரு மோட்ச குரு. என்ன குரு? மோட்ச குரு. இப்ப யாராவது மரணப்படுக்கையில், யாராவது சிம்மராசிக்காரங்க ஒரு 80 வயதை கடந்து மரணப்படுக்கையில் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு மரணம் வரும்போது மோட்சம் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. 2வது, மோட்சத்தை தேடி, ஆன்மீகத்தை தேடி, நிறைய தீர்த்த யாத்திரைகளை தேடி போய் எனக்காக ஏதாவது ஒரு மோட்சம் கிடைக்காதான்னு வேண்டுதலை நிறைவேற்றிக்கக்கூடிய ராசி. இப்போ இந்த குரு பயிற்சியில் இது நடக்கும். யாராவது தலைமை பொறுப்பு எடுத்து கும்பாபிஷேகம் நான் பண்றேன்,
ஏதாவது ஒரு நல்ல கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு சிரத்தை பண்ணி சிறப்பா நான் பண்ணிடணும், கோயிலோ குலதெய்வமோ இல்ல ஊர் கோயிலோ ஏதோ ஒன்று நான் பண்றேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்ப அதுக்கான காலம், கும்பாபிஷேகத்துக்கான காலம். இரண்டாவது தொழில் 12ஆம் இடம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் 12ஆம் இடம். அப்ப 12ஆம் இடத்துல இது இருக்கிறதுனால, குரு இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இரண்டாவது தொழில ஒரு வளர்ச்சி. அடுத்தது இது நின்ற இடம், ஸ்தான பலம் 12 இருக்கிறாரா, தூக்கத்தை கெடுப்பார், மன உளைச்சலை கொடுப்பார், தூக்கம் கரெக்டா வராது. சார் 12ல குரு இருந்தா நல்லா தான் சார் தூக்கம் வரும் அப்படின்னா எப்படி பண்ணுவார்னா ஓவரா திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். 12ஆம் இடத்துல அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதை ஏன்னா சுப செலவு செய்யணும். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமா, ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டுருவோமா, ஒரு இடத்த வாங்கி போட்டுருவோமா, காரு பைக்கு வாங்கலாமா, இப்படி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற இடம் 12ஆம் இடம். நான் கடனை எதுவும் இப்ப கட்டிடலாமா, அடைச்சிருவனா, எல்லாம் சரி மீட்டுருவனா அப்படின்னு ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கிற இடம் 12ஆம் இடம். ஒரு நாளைக்காவது மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி கூட்டிட்டு வரும். கண்டிப்பா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஹெல்த் வைஸ் நீங்க ரொம்ப கவனமா தான் இருக்கணும். இது பயமுறுத்திருக்கல, தெரிஞ்சுக்கிட்டா உங்களை நீங்க சரி பண்ணிக்குவீங்க. ஏன்னா அதுக்கு ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இப்போ குரு 12 இருக்காரு, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப நாளா எனக்கு ஆரோக்கிய குறைபாடா இருக்கு சார் அப்படின்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். சுப செலவுல மருத்துவ செலவும் வந்துடும். போய் முழு உடல் பரிசோதனை பண்ணி ஹெல்த்தை பார்த்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா சரி பண்ணி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காலம். ஆனா 12ல குரு இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு போய் நம்மளை சரி பண்றதுக்கு புத்தி வேலை செய்யாது. பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம், மெல்ல பாத்துக்க. ஏன்னா 5 கூட போய் புத்திகாரகன் மறையறானல்ல 12ல, அப்ப யோசிக்க தோணாதுன்னு சொல்ல வரேன். இப்ப இந்த காணொலி பாக்குறவங்க சிம்மராசிக்காரங்க இருந்தீங்கன்னா நீங்க போய் உங்க உடம்பு ஆரோக்கியத்தை பாத்துக்கலாம். சார் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கங்க, நல்லதுதானே, உங்க உடம்புக்கு நல்லது, உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும், தைரியம் கிடைக்குமே, அதைத்தான் நான் சொல்றேன். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிரும், வளர்ச்சி கிடைச்சிரும். இந்த தாயார் உடல்நிலை சீராகும். கண்டிப்பா 4ஆம் இடம்ங்கிறது சார் சொத்துக்கள், வாகனம், இடம், பதவி, ஃபர்ஸ்ட் டிகிரி, வீடு, வாசல், இது எல்லாமே இப்ப சரியாகும். 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இது எல்லாமே ஒழுங்காயிரும். படிக்காத குழந்தைங்க முதல் டிகிரி படிக்கணும், அதுக்கு சரியா அமையல அப்படின்னா இப்ப கரெக்டா முதல் டிகிரி, வெளிநாடு போய் முதல் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்னா படிக்க வச்சிரும். வெளியூர் போய் வெளிமாநிலம் போய் முதல் டிகிரி படிக்க வைக்கிறேன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரியில சேர்ந்துட்டு எனக்கு இது பிடிக்கல சார், 6 மாசம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேற டிகிரிக்கு சேர்றதுனால இது ஓகே தான், அதுக்கு இது பலம். ஒரு சொத்தை வித்து சார் இன்னொரு இடம் புதுசா வாங்க போறேன், நான் வாங்கிக்கலாம்னு எனக்கு ஐடியா இருக்குதுன்னா நீங்க வாங்கிக்கலாம். சார் நான் ஒரு சொத்தை வித்து சார் கடன் அடைச்சு ரிலாக்ஸ் ஆயிருவேனா ஆயிக்கலாம். ஒரு சொத்தை வித்து வழக்கு இருந்தா சரி பண்ணி அந்த சொத்தை வித்துட்டு அதுல வர்ற எனக்கு பணத்தை நான் எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார்னா எடுத்துக்கலாம். உங்க உணவு பழக்க வழக்கத்தை மாத்தி உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம்னா பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் பார்வையினால் வரக்கூடிய பலன்கள். 12ல இருக்கிறதுனால என்னென்ன மைனஸ், 4ஆம் இடத்தை பாக்குறதுனால என்னென்ன பிளஸ், இதைத்தான் சொல்றோம். உங்க தாயாரோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியாயிரும். தாயாரோட கருத்து வேறு, ஆனா அம்மாவுக்குமே ஹெல்த் பாதிப்பு கவனமா தான் இருக்கணும். இப்போ ஒரு வாகனத்தை வித்து புது வாகனம் வாங்குறேன், ஒரு வீடை வித்து வேற வீடு வாங்குறேன், ஒரு இடத்தை வித்து வேற இடம் வாங்குறேன், ஒரு இடத்தை வித்துட்டு வாடகை வருமானத்துக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா தாராளமா செய்யலாம். இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே போல உங்க பூர்வீக சொத்து விற்கணும், என்ன விற்காமையே இருக்கு சார், நான் வித்தரலாமா, வித்தரலாம். சார் என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாரானா கிடைக்கும். இப்போ என்னோட குழந்தை பெண் குழந்தை இருக்கு, 24 வயசு 25 வயசு ஆச்சு, கல்யாணத்துக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சார் அப்படின்னா கல்யாணம் நடக்கும். ஆண்களுக்கும் கல்யாணம் திருமணத்துக்கான பாக்கியங்களை அது கொடுக்கும். கண்டிப்பா ஒரு அற்புதமான பாக்கியத்தை திருமணத்துக்கு அது கொடுத்துட்டு தான் போகும். சார் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நான் வேலையிலேயே இருக்கிறேன், எனக்கு பதவி கிடைக்கல, வேலையில இருந்தா கூட நிம்மதி இல்லை, இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமான்னு இப்ப கிடைக்கும். 6ல் இருக்கிற புதன், 6ல குரு பார்வை இது கொடுத்துரும். எதிரிகள் தொல்லை அடங்கும், கடனை அடைப்பாரு, வழக்குகள் தீரும், நிம்மதி கிடைக்கும், ஒரு மன உளைச்சல் இருந்து வெளியில வருவார். இதுவும் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சரியாயிரும். போட்டித் தேர்வு எழுதுறீங்க, ஒரு மருத்துவத்துக்கு எழுதுறீங்க, இது ஓகே ஆகும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது போட்டித் தேர்வு, குரு பாக்குறாருல்ல, 7ஆம் பார்வையை பாக்குறாருல்ல, அதுவும் உங்களுக்கு சரியாகும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலம். இந்த அஷ்டமச்சனியின் பாதிப்புல தப்ப முடியுமா அது சொல்றேன். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அடுத்தது 8ஆம் இடத்தை பார்த்தாருன்னா அஷ்டமச்சனியும் பார்ப்பாரு. அப்ப அந்த சனியினுடைய தாக்கம் வீரியம் இருந்துச்சுல்ல, அது இப்ப குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சனிக்கு கர்மகாரகன், ஒரு நிழல் கிரகம், ஒரு லோடானவன், ஒரு கருப்பு கிரகம், அந்த மோட்ச கிரகம், ஒரு தனிமை கிரகம், ஒரு கர்மாவனுடைய லோடு அதிகமா இருக்கிற கிரகம்,
ஒரு கர்மிக் டெபிட் நிறைய அதை வந்து கிளியர் பண்ணக்கூடிய காலமா இப்ப நம்ம எடுத்து இந்த குரு மோட்சத்துக்கான குரு பார்க்கறனால கர்மாவிலிருந்து முழுமையாக விடுதலையை அடைய, கர்மாவிலிருந்து விமோச்சனம் அடைய இந்த குரு வந்து புனித பார்வையா பாக்குறாரு. அது சாதாரண பார்வை இல்லை, கிட்டத்தட்ட உங்களுக்கு 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையை பார்க்கும்போது எவ்வளவு பலம்! 9ஆம் பார்வையை பார்க்கும்போது ரிலீஸ், ரிலாக்ஸ். கடன், நோய், வழக்கு, எதிரி, விபத்து, வட்டி, தண்டனை, நெருக்கடி, பிரச்சனை, போராட்டம், மன உளைச்சல் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணுவார், நிம்மதி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அவச்சொல், அசிங்கம், அவமானம், போராட்டம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப தொடைப்பார், சரி பண்ணுவார். இதுல உங்களுக்கு முதல்ல அடுத்து ராகுகேது பயிற்சியாகி சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் 12ல வேற குரு வந்துட்டார். 12 ராசிகள்ல தீவிரமா எச்சரிக்கையா இருந்து தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி நிம்மதியா நிதானமா போக வேண்டிய ராசிகள் ஒண்ணு இருக்குதுன்னா அது சிம்மம் தான். நீங்க தான் சிம்மம் தான் எச்சரிக்கையா இருக்கணும். இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு கடுமையான மன உளைச்சலையும் போராட்டத்தையும் கொடுத்து விடும். இதுல உங்க தசாபுத்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரக நிலைகளை பொறுத்து எல்லாம் மாறும். இப்ப இவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் யோக தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா இதை பூரா நீங்க சமாளிச்சிருவீங்க. இவ்வளவும் கிரக நிலைகள் கோச்சாரத்தில் இருந்து ஒரு 6 குடைவன் தசை, 8 குடைவன் தசை, 12 குடைவன் தசை, மோசமான தசை, ராகு திசை, கேது திசை, சனி திசைன்னு வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தும். அப்ப உங்க ஜாதகத்தோட ஒப்பிட்டு இந்த கோச்சாரத்தையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்காக உடனே ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு உடனே இன்னைக்கே பார்த்து கொடுங்க, நாளைக்கே பார்த்து கொடுங்கன்னா என்னால முடியாது. ஏன்னா எனக்கு சில மாதங்களுக்கு பிறகு பார்க்கக்கூடிய சூழல்ல தான் நான் இருக்கிற ஜாதகம். உங்களுக்கு அவசரம், உங்களுக்கு விருப்பம்னா தயவு செய்து வெளியில பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பாருங்க, உங்க தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமா நீங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட பார்த்துக்குங்க. நான் எங்கிட்ட நீங்க பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா வெயிட்டிங் பீரியட் அதிகம்தான், வேற வழியே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பார்க்குறேங்க, மெல்லத்தான் பார்த்துட்டு வர முடியுங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களுக்கு சொல்லிட்டு, சிம்ம ராசியில் இருப்பவர்கள் நிதான போக்கை கடுமையாக கடைபிடிக்கணும். சார் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, இவ்வளவு பிரச்சனையும் சொல்லிட்டீங்களே ஒரு பரிகாரம் கொடுங்களேன்னா கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ஈகோவை, உங்களுடைய கெட்ட நேரத்தை எரிக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஸ்தலம் ஃபர்ஸ்ட் சிதம்பரம் நடராஜர், திருவண்ணாமலை. இது ரெண்டுமே மோட்சத்துக்கான வாயில். இந்த இடத்துல வியாழக்கிழமை போய் நல்ல பரிகாரம் நமஸ்காரம் பண்ணி விளக்கு போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 12ல் இருக்கிற குரு பெரிய தொல்லைகளை உங்களை செய்யாம ரிலாக்ஸா விடுறதுக்கான சான்சஸ் அதிகம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.